வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்குங்க. சாதாரண தீர்ப்பு இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்க கவர்னருக்கும் இந்த பயங்கரமான ஒரு போர் ஓடிட்டு இருக்கு. உங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கும். நம்மளோட முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இந்த கான்ட்ரவர்சி பல வருடங்களா ஓடிட்டு. அது காரணமாகவே தமிழக சட்டசபையில போடுற பல மசோதாக்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுங்க. அது மட்டும் இல்ல, மசோதாக்கள் என்னதான் ஏற்றப்பட்டாலும் கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணாம அதை கடப்புலயே போட்டுக்கிட்டு இருந்தார். இதுக்கெல்லாம் முடிவு தரமா சுப்ரீம் கோர்ட் ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கி இருக்குங்க. ஆமாங்க, கவர்னரை பார்த்து பல கேள்விகளை முன்வைத்திருக்கு சுப்ரீம் கோர்ட். என்னன்னா தெரியுமாங்க, இது வரைக்கும் ஏன் நீங்க இத்தனை 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஏன் கடப்புல போட்டீங்க? ஒன்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும், ஏன் நீங்க அதுவும் பண்ணல? அப்படியே கடப்புல இத்தனை மசோதாக்கள் இருந்திருக்கு. ஒன்னு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுங்க, அதுவும் பண்ணல, ஏன் அப்படின்னு சொல்லி பல சரம் மாதிரி கேள்விகள். அது மட்டும் இல்ல, இந்த நிமிஷத்துல அந்த மசோதாக்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டே எடுத்து அப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் இது வரைக்குமே கவர்னருக்குன்னு இத்தனை நாட்களுக்குள்ள இல்லைன்னா இத்தனை டியூரேஷனுக்குள்ள முடிக்கணும்னு இல்லாம இருந்ததுங்க. பட் அதையும் மாற்றி இனிமேல் கவர்னர் கிட்ட வர எதா இருந்தாலும் 1 மாதமோ இல்ல 3 மாதமோ அதுக்குள்ள முடிக்கணும், அதை கிளியர் பண்ணி அப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அற்புதமான ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தந்திருக்குங்க. இது ஒரு அற்புதமான விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன். இந்த இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அமைக்கும் போது இப்பேற்பட்ட பவரை நீதிபதிகளுக்கும் பல நீதிமான்களுக்கு கொடுத்தது தாங்க இன்னைக்கு நம்ம இது மாதிரி ஒரு அற்புதமான தீர்ப்பையும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கான ரைட்ஸ் தவறும் போது அதை தட்டி கேட்கறதுக்கான ஒரு அற்புதமான பவர் கான்ஸ்டிடியூஷன் அமைச்சு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணுங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அமைக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு, அது மட்டும் இல்ல, இது இல்லைன்னா நம்ம என்னெல்லாம் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அதை நான் கீழே ஒரு லிங்க்ல கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உருவான கதையை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்புறமா நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்மளோட உரிமைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்புறமா நம்ம இது மாதிரி சாதாரணமா பேசிக்கிட்டு இல்லாம நம்ம உரிமைக்காக நாமளே கேட்க ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோகள் போட எனக்கு ஒரு உந்துதலா இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எதனா உங்களுக்கான டவுட் இருந்தாலோ இல்ல நான் எதனா வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜ். தேங்க்யூ.